அன்னைக்கு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிஸி ஆயாச்சு. அப்புறம் வந்து கல்யாண வீட்டுக்கு எதுக்கு போனேன் அப்டின்னா, நம்மளோட அக்கா, தங்கச்சி, பெரியம்மா பிள்ளைங்க, சித்தி பிள்ளைங்க எல்லாருமே வந்தாங்க. எல்லாருமே போய் பார்க்கலாம். அதாவது கல்யாண வீடு அந்த மாரி விஷயங்கள்ல தான் நம்ம வந்து நெறைய நம்மளோட ரிலேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்க முடியாதவங்கள கூட பார்க்கலான்ட்டு போயிருந்தேன். எல்லாரையுமே கண்டிப்பா பார்த்துட்டு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். மறுநாள் வந்து நான் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் யோகா கிளாஸ் படிக்கிறேன் அப்படின்னு தெரியும். அதில வந்து இன்டர்மீடியேட் லெவல் 1 முடிச்சிருந்தேன். இப்போ 2ண்ட் படிக்கிறதுக்காக கொஞ்சம் வெளியூர் போக வேண்டிய வேலைலாம் இருந்துச்சு. அந்த வேலையெல்லாம் கன்டினியூஷனா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அதாவது வீடியோஸ் வந்து எடுத்து வச்சுட்டே இருந்தேன். அதை எடிட் பண்ணி போடுறதுக்கோ, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கோ எனக்கு கொஞ்சம் டைம் இல்ல. 3 நாள் கிளாஸ் முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் அது அந்த கிளாஸ் படிச்சுட்டு வந்ததுக்கான எஃபெக்ட் வந்து கடவுள் என் கூட இருக்கார் அப்படிங்கிறதுக்கு நிறைய பாசிட்டிவிட்டியா நிறையவே நடந்துச்சு. ஸோ வந்து ஆட்கள் வரவும் போகவும் இருந்தாங்கன்றதுனால அவங்கள கவனிக்கிறதுக்கும், வீட்டு வேலை பார்க்குறதுக்கும், சமையல் பண்ணுறதுக்குமே எனக்கு வந்து டைம் வந்து சரியா இருந்துச்சு. வீடியோ ஏன் போஸ்ட் பண்ணலன்னு மெசேஜ் பண்ணி, ஃபோன் பண்ணி கேட்டவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இனிமே வீடியோ ரெகுலரா போடுறதுக்கு ட்ரை பண்றேன்.